ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா யாரை காட்டுறாங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் 2 பேர்த்த காட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி லைஃப் ரொம்ப போர் அடிச்சு போய் பாஸ்ட்டில் நடந்த ஒரு கசப்பான விஷயத்தை மறக்கிறதுக்காக சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு கிராமமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய மேன்ஷன் வீட்டை இவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த மேன்ஷன் வீட்டை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் ஹீரோயின். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா கேட். அப்புறம் இவர் தான் ஹீரோ. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா மேட். பாருங்க 2 பேரும் ரைமிங்காக பேர் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இந்த வீட்டை இப்போ பொருளெல்லாம் எடுத்து வச்சு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க வீட்டுக்குள்ள ஓடி பிடிச்சி ஒளிஞ்சலா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாங் ஷாட்ல காட்டுறாங்க. எல்லா பொருளையுமே எடுத்து ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பற்றி சொல்ல போனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட், இந்த பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்களே அவரு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர். அப்புறம் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக எல்லா பொருளையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ புது வீடு, புது இடம், லைஃபை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்ஸோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ஒரு வியர்டா ஒரு பறவை செத்து கிடக்குதுங்க. ஸ்டார்டிங்ல பார்த்தா பொம்மை மாதிரி தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தா தான் தெரியுது உண்மையான பறவை. ஸோ இப்போ இந்த பறவை எடுத்துட்டு போய் வெளியே புதைச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க மேட் என்ன பண்றாருன்னா அங்க கூச்சி வச்சிருப்பாங்களே ஸ்டார்டிங்ல எல்லா பொருளையும். ஸோ அந்த பொருளெல்லாம் எடுத்து கீழே பொத்துன்னு போட்டிருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா ஒரு இரும்பு மாதிரி கிடைக்குது.